ஹே ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கலுங்க. பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வச்சோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத அடாவடித்தனம்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ரைட் விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரைடு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. வண்டியோட அழகை பார்க்கவே அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் தான் போக போகிறோம். கரூர் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நான் அப்படியே மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேங்க. வாங்க, டைம் ஆச்சு நமக்கு ஆல்ரெடி. வாங்க ஸ்குவாட். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:28 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பேசி அது பண்ணு, இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அது எல்லார் வீட்லேயும் சொல்கிறது தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரைடை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா கரூர் தான் போகிறோம். அதுக்கப்புறம் போயிட்டு அப்போ காலை வேறு பிடிக்குதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு. அதையும் கேட்க சொல்ல மறந்துட்டேன். என்னடா சோலோவாக போறியா இல்லை மொத்தமாக போறியாடா, கேங் ரைடு போறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோவாக போகலங்க. நம்ம பசங்க கொஞ்சம் பசங்க இல்லை, நிறைய பேர் போகிறோம். இப்போ கரூரில் தான் எல்லா பசங்களும் ஜாயின்ட் ஆவாங்க. அப்படியே வாங்க, அங்கே போயிட்டு நான் இருங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போம். அருமையாக இருக்குங்க. இதான் நம்ம ஊர் பார்த்திங்கன்னா. சின்ன பிள்ளை பாப்பா பார்க்குது. எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம ஊருக்குள்ளே அப்படி ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஒருத்தன் போனாலே அப்படியே எல்லோரும் பார்ப்பாங்க. அதான் அப்படியே கிளம்பி வச்சுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மைலேஜ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மைலேஜ் செக் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டோம். ஏன்னா கரூர் போகிற வரைக்கும் சும்மா எப்படின்னா டேங்கை அதாவது ட்ரைவ் பண்ணிவிட்டு 500 ரூபாய்க்கு போட்டிருக்கேங்க. நேற்று தான் போட்டேன். 500 ரூபாய்க்கு போட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நான் செக் பண்ணது கிடையாது நம்ம தங்கத்தோட மைலேஜை. சரி எல்லோரும் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணி தான் பார்த்துருங்க. எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு தங்கம் தாங்க. 10 கொடுத்தாலும் அது என் தங்கம் தான். 20 கொடுத்தாலும் என் தங்கம் தான். தங்கம் தான். அது 1-2 மைலேஜ் கொடுத்தாலும் என் வண்டி தாங்க. அதை நான் இது யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு. இந்த சவுண்டை கேட்டு எவ்வளோ நாளாச்சு. அப்படியே போதையாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. இந்த சவுண்டை கேட்கும் போது அப்படியே தானாக உடம்புல ஒரு ஃபீல், அப்படியே ரேசருங்கிற மாதிரி அந்த மாதிரி தோணுதுங்க. சவுண்டை பார்த்தாலே அப்படியே எனக்கு இந்த வண்டியில் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தாங்க, இந்த வண்டி சவுண்டை கேட்டாலே அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு புல்லரிக்கும். சரிங்க, கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு கரூருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. 200 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறது அதெல்லாம் வேணாம். எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக போவோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ரைடு போகணும் அப்படிங்கிறதுல இருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம சேஃபாக போயிட்டு வரணும். ஏன்னா நம்மளை நம்பி பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபேமிலி இருக்குது. நமக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் ஃபாலோவர்ஸ் நீங்கள் இருக்கீங்க, அது இல்லாமல் ஃபேமிலி இருக்காங்க. அதனால் நம்ம எப்போவுமே நம்ம சேஃப்டியாக தான் போகணும். ஸ்குவாட் நீங்களும் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் பைக்கில் வெளியே எங்கேயாவது போனால் கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. உங்களால் எவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடில் வண்டி போங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா ரோட்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக ஆக்சிடென்ட் நடக்குது. முடிஞ்ச வரையும் அதாவது எதுக்கு செலவு பண்ணுறீங்க, அதாவது இங்கே கொடுக்குறாங்கல்ல, இந்த பைக் வாங்கும்போது கொடுக்குறாங்கல்ல, அந்த ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. என்னென்ன கன்றாவிக்கும் நம்ம செலவு பண்ணுறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எதுக்கோ தேவையில்லாத செலவுலாம் நிறைய பண்ணுறோம். ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் தான் அதிகமாக இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா முக்கியமாக பைக்கில் தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபா தான் ஆக்சர் ஹெல்மெட்டு, அதையாவது வாங்கிக்கோங்க. அது நமக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு தாங்க முக்கியம், சேஃப்டி தான். அதனால் ஹெல்மெட்டு ப்ளஸ் ரைடு பண்ணும்போது உங்கள் சேஃப்டிக்கு முன்னுரிமை கொடுங்க எப்போவுமே. நானும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வெறும் ஹெல்மெட் வண்டி தான் போட்டு ரைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி, நம்ம தான் எக்கச்சக்கமாக ரைடு போகிறனால எவ்வளோ ஆக்சிடென்ட் பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பயம் வருது. அதனாலயாச்சும் அந்த ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும், அப்புறம் க்ளவுஸ் ஒன்று வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி ஆமாம், ஒன்று வாங்குங்க, வாங்கி சேஃப்டியை போங்க. நம்ம வண்டியில் மிரரை மாட்டின பிறகு லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வச்சுக்க நம்ம வண்டியில் மிரர் மாட்டி. லடாக் போனப்போ கூட நம்ம வண்டியில் போகல, அதனால் மிரர் மாட்டலை. இதில் பாருங்கள், இந்த ஃப்ளாகு லடாக்கில் வாங்கினேன், வண்டியில் மாட்டோனான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இப்போ மிரரை மாட்டினதுக்கப்புறம் லுக்கே வேறு மாதிரி இருக்குது. நான் ஒன்று ஹோல்டரில் மொபைல் மாட்டியிருக்கனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, பார்த்துக்கலாங்க. சரிங்க, கரெக்டாக
இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. கடைசி வரையும் நம்ம இன்னும் பேட்டரி வாங்கலை. அந்த ஒரு பேட்டரி தான், பேக்கப் பேட்டரிலாம் இல்லை. அதான் சார்ஜ் போட்டு நான் கரூர் வரையும் இந்த ஒரு பேட்டரி வச்சு நான் கரூர் வரையும் லாக் பண்ணி கொண்டு போகணுங்க. அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். பாதியாக அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏன்னா ஃபுல்லாக கண்டினியூ பண்ண அளவுக்கு இன்னும் நம்ம வளரலை. கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் வளருவோம், அந்த நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸ்குவாட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக, ஐயோ ரோடு மாறிட்டேன்டா. ஸ்குவாட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 ஆகுது. கரெக்டாக இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரைடு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். தஞ்சாவூர் தாண்டியாச்சுங்க. திருச்சி பைபாஸ் ஏறிட்டோம். ஐயோ இந்த ரோடு விட்றான். ரோடை விட்டேங்க பேசிக்கிட்டு. அந்த ஆடு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு கம்பியில். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி போயிட்டு திருச்சியில் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து கரூர் தான் டைரெக்டாக வருவோம். அதாவது ஒன் ஸ்டாப் தான். நம்ம ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா கரூரில், அதாவது திருச்சி டோலில் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிடுறதாங்க பிளான். அப்படியே திருச்சி வளருது வாய். அப்பா என்ன சொல்லிட்டுருந்தேன்? சரி ரைட்டு, என்னமோன்னு சொல்லிட்டுருந்தேன். ஆமாம் என்னமோ சொல்லிட்டுருந்தேன், என்ன சொல்கிறது தெரியலை. டச் வேற ஆக மாட்டேங்குதுங்க. ஒரு நல்ல க்ளவுஸ் ஒன்று வாங்கணுங்க. டச் ஆகிடுச்சு. ஸ்குவாட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:35 ஆகுது. எங்கே வந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தாண்டி திருச்சி பைபாஸில் ஏறுறோம். அதாவது நம்ம தஞ்சாவூர் உள்ள போல் தஞ்சாவூருக்கு அவுட்டர்லேயே வந்துட்டோம். வந்து அப்படியே கரெக்டாக திருச்சி பைபாஸில் ஏறிட்டோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 47 கிலோமீட்டர் இருக்குது திருச்சிக்கு. ஆனால் அந்த திருச்சி டோலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ பிரேக் எடுக்கணும். ஏன்னா 100 கிலோமீட்டர் வந்துடும் அதோடைய. இப்போயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட 87 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஏன்னா நம்ம பிரேக் எடுக்கிறோமோ இல்லையோ பைக்குக்கு கண்டிப்பாக பிரேக்கை கொடுத்தே ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா திருச்சி டோலில் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்தது ஒரே அடி தான் பார்த்தீங்கன்னா நேராக நான் ஸ்டாப் கரூர். அவ்வளோதான், கரூர் போயிடும். தேவையில்லாமல் அந்த ரோட்டுக்குள்ளே வந்துட்டேன், சர்வீஸ் ரோட்டுக்குள்ளே. அந்த ரோட்டை விட்டு பேசிக்கிட்டே வந்தேன்னா ரோடை விட்டேங்க. என்ன வர வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்க்கும்போது கூட்டமாக இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாக அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நானும் ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்லோ பண்ணி பார்க்குறேன். ஒயின் ஷாப்பு ரைட்ரா, நீ பொங்கலா பசங்க எல்லாம் போயிட்டான் எல்லாட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஒரு ஒயின் ஷாப்பாக அதேமாதிரி அது கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு 4-5 ஒரு 10-12 கிலோமீட்டர் கழித்து மறுபடியும் பார்க்குறேன். மறுபடியும் அதேமாதிரி ரோட்டில் கூட்டமாக இருக்குது. பார்த்தா ஒயின் ஷாப்பு கிட்டத்தட்ட 4 ஒயின் ஷாப் பார்த்துருக்கேன் நான் வர வழியில். செம்ம க்ரௌடாக இருக்குது. எங்கடா ரோட்லலாம் மக்களாச்சு, ரோட்லலாம் மென்ஸையெல்லாம் காணமே, எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நேராக பார்த்தீங்கன்னா குடிமகன்கள் எல்லாம் குடிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஃபுல்லாக ஒயின் ஷாப் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு விழுறாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பொங்கல் அன்றைக்கி தான் அப்படி கூட்டமாக இருக்குமா இல்லை நார்மலாகவே எப்போவுமே கூட்டமாக இருக்குமான்னு தெரில. நான் இன்றைக்கி தான் பொங்கல் அன்றைக்கி தான் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இதுக்கு முன்னாடி ரைடு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி கூட்டமாக இருந்தெல்லாம் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். அதனால் பொங்கல் அன்றைக்கி தான் கூட்டமாக இருக்கும் அப்படின்றனாலன்னு நினைக்கிறேன். செம்ம கூட்டங்க. 4 ஒயின் ஷாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடை பிளாக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. போலீஸ்லாம் போட்டாங்க அங்கே ஒயின் ஷாப் வாசலில். போலீஸ்லாம் நிற்கிறாங்க காவலுக்கு. எல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னே தெரில. இதெல்லாம் பார்ப்போங்க, நடக்கிறது நடக்குங்க, பண்ண முடியாது. சரிங்க, நான் போயிட்டு டோல்கிட்ட போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா ஏன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. வேறு மிரரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் பாட்டி ஏறுறான் வேறு. ஸோ அதுவும் அந்த வண்டி என்ன மாருதி சுசுகி மாதிரி இருக்குது. மிரரை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன போக்கு போகுது பாருங்கள். நானே இங்கே என்ன ஸ்பீடு போயிட்டுருக்கேன், 84 போயிட்டுருக்கேன். அதை பாருங்கள் என்ன போக்கு போகுது. சும்மா கிடையாதாட்டிருக்கு. மாருதி 800ன்னா பிச்சுட்டு போகுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆக போகுது. கரெக்டாக நம்ம டோல்கிட்ட வந்துட்டாங்க. நம்ம அதாவது திருச்சி தஞ்சாவூர் டோல் இருக்குல்ல, அதாவது திருச்சியில் தான் இருக்குது. திருச்சிக்கு ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது அந்த டோல் பிளாஸா. அங்கே ஆட்டோ இந்த பாருங்க, இந்த டோலை தாண்டி அப்படியே ஒரு டீ பிரேக் எடுத்துடலாங்க. டீ பிரேக் நமக்கு முக்கியமோ இல்லையோ, நம்ம தங்கத்துக்கு முக்கியம். ஏன்னா 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட்டு கொடுக்கணும் வண்டிக்கு. அதனால
போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு, டீ இந்த வெயில் கொளுத்துதுங்க, டீ குடிக்கிறது போயிட்டு எதனா ஒரு ஜூஸை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வண்டிக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாக. இந்த கடையில் ஸ்கேம் பண்ணிட்டாங்க நம்மளை. ஏன்டா டே வேறு ஸ்டேட்டுக்கு தான் போனால் ஸ்கேம் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்லேயே நம்ம ஸ்டேட்லேயே ஸ்கேம் பண்ணுறாங்க. என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகர் தண்டை ஒன்று வாங்கினேன், அந்த பாட்டிலில் இருக்கும், நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினா எவ்வளோன்னு கேட்குறேன், 80 ரூபான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் டேட்டு பார்க்குறதுக்காண்டி திருப்பி பார்க்குறேன். எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் இருக்குல்ல, எம்ஆர்பியே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் போட்டிருக்கு, ஆனால் 80 ரூபா வாங்குறாங்க. அதை போய் நான் அந்த அண்ணன்ட்ட கேட்குறேன், என்னென்னா எம்ஆர்பியே 50 தான் போட்டிருக்கு, நீ என்ன 80 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா இது பைபாஸில் உள்ள கடைப்பா, இங்கெல்லாம் அப்படி தான் அப்படின்னாங்க. எனக்கு தெரியலைங்க, பைபாஸில் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு. பைபாஸ்னால் இவ்வளோ தனி ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இவங்க தான் சொல்கிறாங்க, சரி ஓகே ரைட்டு நம்மளே ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேண்ணான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேங்க. என்னை பார்த்து முறுக்கிட்டு போய் பஸ்ஸில் ஒன்று செத்துறாதீங்களா டேய், ஐயோ. இப்போ ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நம்மளை பின்னாடியே ஹார்ன் அடிச்சுட்டே வந்தானுங்க, அந்த டியோவில் போகிறானுங்களா 2 பிள்ளைங்க பின்னாடியே வந்துட்டு இருந்தானுங்க. நம்மளை பார்த்தோன்னே அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணி பஸ்ஸுக்குள்ளெல்லாம் பூந்து போயிட்டுருக்கானுங்க. நம்ம ஓட்டுறோன்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக ஓட்டி நம்ம முன்னாடி சீன் காட்டுறாங்கிற பேரில் பஸ்ஸில் போய் உள்ள போகிறானுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நின்றுக்கிட்டு. வந்து நம்மக்கிட்ட வந்து கட் அடிச்சுட்டு போகிறான் பைத்தியக்காரன். ரைட்டு பொங்கல் அன்னைக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது அங்கே பாருங்கள் எப்படி போகிறான் பாருங்கள், அடே அங்கே பாருங்கள் எப்படி போகிறான் பாருங்கள் அந்த டியோக்காரன், அந்த போகிறான் பாருங்கள் உள்ள. ரைட்ரா, கரூர் ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம பிளான் பண்ணதை விட 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோங்க. நம்ம 4 மணி தான் கணக்கு பண்ணோம், அதாவது நம்ம ஸ்பீடாக கூட வரல, 70 to 80 தான் மெயின்டைன் பண்ணி வந்தோம். ஆனால் 4 மணி கணக்கு பண்ணோம், ஆனால் 3 மணிக்கே நம்ம வந்துட்டோங்க. சரி ஓகேங்க, பார்க்கலாங்க. நம்ம நான் இதோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு இங்கேருந்து பசங்களோட எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 o'clock தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி என்னென்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வராது உங்களுக்கு. அப்புறம் என்னங்க, ஓகேங்க வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்ங்க, லவ்யூங்க எல்லாருக்கும். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கலுங்க.